அதனால அது தேர்தல் நடக்காம இருக்க விஜய்க்கு அது வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக செய்த இது ஒரு தந்திரமான நரித்தனமான களவாளித்தனமான நடவடிக்கை தான் சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசைன் பண்ண வைப்பது. யாரை வேண்டுமானாலும் ஒன்று சேரும். அதுதானே இது வரைக்கும் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். பேரறிஞர் அண்ணாவும் ராஜாஜி ஒன்று சேர்ந்திருக்காங்க, சரிதானே? அதனால பல முன்னுதாரணங்கள் இருக்கு. அதனால நீங்க இதையெல்லாம் வந்து இது நடக்குமா அது நடக்குமா இது கூடாதா அப்படிங்கிறது இப்ப திமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகளை தன் பக்கம் இழுத்து இல்ல அவர்கள் போய் ஆதரவு கொடுத்து அமைச்சர் பொறுப்புல தாவேகா கூட்டணியில இருக்கிறது நியாயம்னா எந்த கூட்டணியும் நியாயம்தான். சூழ்நிலை தான் முடிவு பண்ணுறீங்களா சார்? அதிமுக திமுகவோட சூழ்நிலை தான் முடிவு பண்ணும். எதுவும் சூழ்நிலை தானே. விஜய் வந்து அந்த அளவுக்கு வல்லமை படைத்தவரா இருக்கா சார்? 2 பேரும் சேர்ந்து தான் அவர் வீழ்த்தக்கூடிய அளவுக்கான நிலை இருக்கா சார் அரசியல்ல? இந்த தேர்தல்ல அவர் 35% வாக்கு வாங்கியிருக்காரு, கரெக்டு தானே? எங்க கூட்டணி 23% வாங்கியிருக்கு, திமுக கூட்டணி அதை விட அதிகம் வாங்கியிருக்கு. நீங்க அப்படித்தானே பார்ப்பீங்க. அவர் இப்போ நீங்க 108 சீட்ல ஜெயிச்சதுனால நீங்க அவர் பலம் பொருந்திய கட்சின்னு பார்த்தா அதை வீழ்த்துவதற்கான விகிதத்தை எதிர்காலத்தில் வரும் தேர்தலில் மற்ற கட்சிகள் எடுப்பதில் ஒன்றும் தவறு இல்லைல்ல. தொழில்துறையில ஹிண்டாய் கம்பெனி வந்து ஆந்திர கவர்மெண்ட் போக போறாங்க. இதுல எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, பூராத்தையும் வளர்ச்சி திட்டங்கள்ல பண்ணாங்க, அந்த மாதிரி போகுது. அதனால கொஞ்சம் உண்மைதான் அவர் சொல்றது உண்மை. அவர்கள் வந்து இந்த ஆட்சி கவிழ்ந்து விடுமோங்கிற பயத்துல திரு விஜய் அவர்கள் இருக்கிறாரு. காங்கிரஸ் கூட அவங்க நம்புறாங்க, மற்ற கட்சிகளை நம்புவதற்கு பயப்படுறாங்க. அதனாலதான் அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் ரிசைன் பண்ணா இன்னும் ஒரு 4-5 மாதங்கள்ல மறுபடியும் ஒரு இது வந்துச்சுன்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தா இவர் எம்எல்ஏ அசம்பிளி ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். அப்ப இருக்கிறத வச்சு அதை பெரும்பான்மை காட்டி விடலாம்ங்கிறதுக்காக தான் அவர் வந்து அதிமுக சதி செய்து ரிசைன் பண்ண வைக்கிறார். அது வந்து இந்த தேர்தலுக்கு இன்னைக்கு இந்த சென்னை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வே நேற்று அது 5 தொகுதிகளில் வந்து தேர்தல் நடத்த அறிவிப்பு கூடவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது தேர்தல் நடக்காம இருக்க விஜய்க்கு அது வந்து சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்காக செய்த இது ஒரு தந்திரமான நரித்தனமான களவாளித்தனமான நடவடிக்கை தான் சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசைன் பண்ண வைப்பது. அதுலதான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்களே தவிர வேற எந்த வளர்ச்சி திட்டத்திலையும் அவங்க ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ணல. சும்மா ரீல்ஸ் போடுறாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்த மாதிரி இப்ப அது நடந்ததா இது நடந்ததா போடுறாங்க. அவங்க உண்மையிலே இப்ப செயல்படுறது, கரூர்ல வந்து பேசியது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தேர்தலுக்கு முன்பு பேசிய அதே ஸ்டைல பேசுறது காரணம் ஆட்சி கவிழ்ந்து விடுவோங்கிற பயத்துல, ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுங்கிற பயத்துல தான் செயல்படுறாங்க தவிர வேற தமிழ்நாட்டு வளர்ச்சி எதுலையுமே அவர்களுக்கு எந்தவித ஈடுபாடும் இருப்பதாக தெரியவில்லை. திரு வைகோ அவர்கள் கடந்த காலத்தில் இது மாதிரி பேசியதை சோசியல் மீடியாவில் கூட பேசியதில் போட்டிருந்தாங்க. திரு கலைஞர் அவர்களுக்கு நான் வந்து கவசமாக இருப்பேன்னு பேசினாரு, அம்மா அவர்களுக்கு கவசமாக இருப்பேன்னு பேசினாரு. இன்றைக்கு விஜய் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு கவசமாக இருப்பேன்னு பேசினாரு. இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு கவசமாக இருக்கு. அவ்வளவுதான். அவர் வார்த்தை அதை தான் ஆளுக்கு தான் மாறினார். பழைய மக்கள் நல கூட்டணி வந்து உருவாயிருக்கு சார். பழைய மக்கள் 2.0 சார். எது நீங்க விஜயகாந்தோட திரு விஜய் தயவு செய்து ஒப்பிடாதீங்க. அவர் வந்து வெளியில எங்கேயும் நடிக்கிறார், சினிமாவில் நடிச்சதோட சரி, பொது வெளியில நடிக்க மாட்டார், யதார்த்தமா இருப்பாரு. ஓகே, தேங்க்யூ.